शिव 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 குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவா மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வந்திருக்கின்ற அனைத்து ஜோதிட பெருமக்களுக்கு முதற்கன் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். பலரும் பல தலைப்புகளிலே சிறப்பாக உரையாற்றி சென்றார்கள். அந்த வகையிலே நானும் எனக்கு தெரிந்த ஒரு சில ஜோதிட கருத்துக்களை தங்கள் முன் பகிர்ந்து கொள்ளலாம் என்றிருக்கின்றேன். இன்றைக்கு 3 தலைப்புகளிலே சில செய்திகள். என்ன செய்தி என்றால், முதலாவதாக 999 கேள்விகளில் ஒரு 10 செய்தி. இரண்டாவதாக இன்று பேசுகின்ற தலைப்பு 9ஆம் பாவம். இந்த 9ஆம் பாவத்திலிருந்து ஒரு 9 பாடல், அடுத்தாப்புல அந்த கருத்துக்கு இணையான ஒரு உதாரண ஜாதகம். ஐயா ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்காரு, இங்கேயும் எனக்கு கேட்டுச்சுன்னா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். முதலாவதாக நம்ம குப்புசாமியிட கேட்டேன், கிரகங்களுக்கு நிறம் உண்டா? ஏன் உனக்கு இந்த சந்தேகம்? நான் கேட்டேன், நவகிரகத்தை சுத்தி வந்த எல்லாம் கருப்பா தான் இருக்கு, கிரகங்களுக்கு ஒரு நிறம் உண்டாலாம். உண்டு. அதை லக்கணத்துக்கு எப்படி அதை ஜாதகத்துக்கு பயன்படுத்தலாம்? இப்ப சூரியன்னா பழுப்பு நிறம், அதாவது கோதுமை நிறம். சந்திரன்னா வெண்மை, செவ்வாய்னா சிகப்பு, புதன்னா பச்சை, குருன்னா மஞ்சள், சுக்கிரன்னா வெண்மை, சனி என்றால் நீலம் அல்லது கருப்பு, ராகுக்கு கருப்பு, கேதுக்கு சிவப்பு. இதெல்லாம் எங்களுக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு நீங்க கூட நினைக்கலாம். இது என்ன சார் பெரிய விஷயம்? இது சரி, அந்த நிறத்தை ஜாதகருக்கு ஒரு ஜாதகனுக்கு எப்படி இருப்பான்னு கண்டுபிடிக்கிறது, எதை வச்சிருக்கிறது? அப்ப அந்த பாவத்திலே லக்கண பாவத்துக்கு தான் நிறத்தை பத்தி சொல்லி இருக்கிறது. நிறம், குணம், மனம் லக்கணத்துல வருது. அப்ப லக்கணத்தோடு இந்த கிரகம் சம்பந்தப்படுகின்ற பொழுது அந்த நிறம் சொல்றாங்க. உதாரணத்துக்கு சூரியன், செவ்வாய், கேது இவர்கள் லக்கணத்தோடு தொடர்பு கொண்டால் சிவப்பு நிறம் என்று சொல்லுகிறார்கள். நான் ஏத்துக்கிட்டேன். இரண்டாவது சொன்னாப்ல, லக்கணத்துடன் புதன் சம்பந்தப்பட்டால் என்ன நிறான்னா, அதுக்கு அவன் சொன்னா கருப்புன்னா. யோ, புதனுக்கு முறையெல்லாம் சொன்னேன் பச்சை கலர் தானே. நீ பச்சை கலர் மனுஷன் வேணாச்சு உலகத்தில் இருக்கலாம். புதனுக்கு கருப்பு தான், ஆனால் புதனுக்கு பச்சை. ஆனால் அவர் என்ன சொல்றாரு? கருப்பு. இது சரியா இருந்தா ஏத்துக்க, இல்லாட்டி விட்டுட்டு போலாம். மூன்றாவது கேட்டேன், குருவுக்கு என்ன? மாநிறம். சரி, அது ஏற்புடையது. மஞ்சள் நிறத்துக்கு மாநிறம். அடுத்தாப்புல கேட்டேன், சுக்கிரனும் சந்திரனும் லக்கணத்தோடு தொடர்பு கொண்டால் என்னன்னா
அழகான சுண்டி இழுக்கின்ற கவர்ச்சியான தோற்றம் லக்கணத்திற்கு, சுக்கிரனும் சந்திரனுக்கும். அப்புறம் கேட்டேன் கருப்புக்கு என்னன்னு. அதாவது ராகுவும் சனியும் லக்னாதிபதியோடு தொடர்பு கொள்கின்றது என்னன்னா கருப்பு நிறம். அடுத்தாப்புல கேட்டேன் கேது, சனி கேது தொடர்பு கொண்டால் என்னன்னா அவர் சொன்னாரு டல்லடிக்கிற கருப்புன்னா. ஓ, கருப்புன்னு சொல்லிட்டு அது என்ன டல் அடிக்கிற கருப்பு, நீயே கற்பனை பண்ணிக்க. அடுத்த கேள்வி கேட்டேன் பல்லுக்கு என்னன்னு. பல்லுக்கு சுக்கிரன். முடிக்கு என்ன? முடிக்கு லக்கணத்தை சார்ந்ததுதான். முடிக்கு ஒருத்தர் ராகுங்கிறாங்க, ஒருத்தர் சுக்கிரன்கிறாங்க. லக்கணத்தில் சுக்கிரன் இருந்தால் சுருட்டை முடின்னு நான் எடுத்துக்குவேன், ராகு இருந்தால் சுருட்டை முடின்னு நான் எடுத்துக்குவேன். சரி, ஆனா லக்கணத்தோடு இந்த சூரியனும் சனியும் சம்பந்தப்படுகின்ற பொழுது தலை நரைத்து விடுகிறது. அதுக்கு என்ன காரணம் கேட்டான், நீயே சிந்திச்சு கேட்டா. அதுக்கப்புறம் இதை நீட்டிக்கிட்டே போவோம். 7ஆம் இடத்துல சுக்கிரன் தனியா இருந்தா என்ன பண்ணணும்? மயக்குவதில் ஆளை மயக்குவதில் கெட்டிக்காரர்னா நீங்களே கற்பனை பண்ணிக்கீங்க. 3இல் சனி, 4இல் சுக்கிரன், சிலேபி போல இருக்கும் பேச்சு. சரி, சுக்கிரன் ராகு, மன்னன், விடாமுயற்சியான மன்னன். இப்படி கிரக சேர்க்கையை பத்தி போயிட்டு இருப்போம். சரி, 10 முடிச்சுட்டான். இப்ப அடுத்த செய்தி பார்ப்போம். 9ஆம் பாவம் சொன்னோம். இப்ப இந்த யூடியூப்லாம் பார்க்குறோம். காலையில இருந்து சொன்னாங்க, ஐயா சொன்னாரு சந்திரன் நாடியிலும் சந்திரன் எந்த இடத்தில் பார்த்தவுடன் பலன் சொல்லலாம், வந்தாலும் எதுக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னாரு. பரவாயில்ல, ஐயா சொன்ன கரெக்டு. இதை சொன்னோன்னு யூடியூப்ல ஒருத்தர் பேசினாரு, அது ஞாபகம் வந்துச்சு. யூடியூப்ல சில நகைச்சுவான காட்சிகள்லாம் நிறைய வருங்க, சில கோபப்படுத்துகின்ற காட்சி வரும். அதில் ஒருத்தர் பேசினாரு, நீ ஒன்றும் பலன் சொல்றதுலாம் நீங்களாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அவர் சொன்ன பாணியில் சொல்றாங்க, உங்ககிட்ட உட்காந்துருப்பேன், எதுவும் பேசாம இருப்பான், அம்மக்கள்ளி மாதிரி அப்படியே இருப்பான். நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க. அவன் என்ன கலர் சட்டை போட்டு வந்திருக்கான்னு பாருங்க. அவன் நீல கலர் சட்டை போட்டிருந்தான், அவனுக்கு பாசிட்டிவான பலன் சொல்லுங்க. கருப்பு கலர் சட்டை போட்டானா நெகட்டிவான பதில் சொல்லுங்கன்னாரு. பரவாயில்லையே, நல்ல ஐடியா இருக்கு. சரி, அப்படி அவரே சொன்னாரு, இந்த நீலமும் கருப்பும் சேர்ந்த கட்டம் போட்ட கலர் கேட்டிருந்தானா உனக்கு என்ன மனசுல தோணுச்சு அதெல்லாம் சொல்லுங்க, அதான் பலன்னாரு. ஆஹா, இதெல்லாம் நம்ம இவ்வளவு காலமா தெரிஞ்சுக்காம இருக்கமே, எந்த நூல்லையும் போடலையே அப்படின்னா. 2வது இன்னொரு கருத்து, ரொம்ப அருமையான கருத்து. வந்திருக்கிறவன் பொண்டாட்டியோட வாழ்வானா இல்ல வாழ மாட்டானாங்கிறதுக்கு நீ என்ன பண்றன்னா, இந்த சட்டை பட்டன் இருக்குல்ல, அந்த பட்டன் மேல் வரை நல்லா போட்டுருந்தானா அவன் பொண்டாட்டியோட வாழ்வான்னு சொல்லு. இந்த பட்டன் கழட்டி இருந்தானா இவன் பிரிஞ்சு வாழ்வான்னு சொல்லு. நான் அதுக்காக போடும் போதே இந்த பட்டனை போட்டுக்கிட்டே வந்தேன். எவ்வளவு அருமையான கருத்துங்க. ஜோதிடர்களுக்கு இதை விட அருமையான ஒரு டிப்ஸ் கொடுக்க முடியுங்களா? அதே மீட்டிங்ல இன்னொருத்தர் பேசினார், மேற்கோள் காட்டி பேசினாரு. நான் பரவாயில்ல, இன்னொருத்தர் பேசினார் பாருங்க. அங்க இருக்கின்ற அந்த விடியில் இருக்கின்ற ஒருத்தர் கேட்டாராம்,
கேட்டோன்னா ஐயா சாமி எனக்கு ஒரு பலன் சொல்லுன்னு கேட்டாரான். அவன் சொன்னாரான், டேய் உன் முன்னாடி ஓடி போயிருப்பா படாதானா. எப்படியா இவர் சொன்னான்னு பார்த்தா, அவன் கேள்வி கேட்கும்போது வாசப்படிக்கு வெளியே ஒரு கால், வாசப்படிக்கு உள்ள ஒரு கால் வச்சிருந்தானா. வாசப்படிக்கு உள்ள இருக்க காலை இவன் காலாம், வாசப்படிக்கு வெளியே இருக்க முன்னாடி காலம். அதான் நான் துரிஞ்சுக்கிட்டாங்க போயிட்டான். நானும் இதெல்லாம் இப்படிலாம் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கேன். சரி, அது இருக்கட்டும். இப்போ 9ஆம் பாதத்துக்கு போவோம். முதல் எடுத்த உடனே என்னுடைய ஒரு சில வழக்கம் என்னன்னா, அந்த 9ஆம் பாவத்தினுடைய காரகத்துவத்தை சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பான். பெற்றிடும் தந்தை மகப்பயிர், தர்மம், பெருமை சேர் பாக்கியம், மடம், உற்றதோர் பரம புண்ணியம், குலமும், உயர் திருவணியும் உபதேசமும், வெற்றி சேர் நீர் காவனமும். பாருங்க, வெற்றி சேர் நீர் காவனம், புகழ், கூபம், விரும்பும் இப்பலன்களை எல்லாம் கற்றறிந்த சான்றோர்கள் 9ஆம் இடத்தின் அதிபதியை கொண்டு சொல்லுவார்கள். இது ஜாதகலகார பாட்டு. ஏன இந்த 9ஆம் பாவத்துக்குரிய என்ன காரகத்துவம் சொல்லியிருக்காங்க பாருங்க. முதல் எடுத்த உடனே பெற்றிடும் தந்தை. சரி, நம்ம வழக்கமா தந்தை ஸ்தானம் 9ஆம் இடம். அடுத்த வரி சொன்னார் பாரு, மகப்பயிர். இந்த தந்தை அவனுடைய பையனை எப்படி வளர்ப்பான், அதான் மகப்பயிர்னு சொல்லிட்டாரு பாருங்க. இவன் தன் மகனை வளர்க்கின்ற விதம், மகன் இவனுக்கு உள்ள உறவு, இவன் தந்தைக்கு உள்ள உறவு. இது அடுத்த செய்தி சொன்னாரு. 3வது தர்மம். ஏன்னா இந்த 9ஆம் இடம் மிகப்பெரிய அருமையான இடம், அதனாலதான் தர்மம் சொல்லிட்டாரு. அடுத்தது சொல்ல பெருமை சேர் பாக்கியம். நீங்க ஜோதிட கருத்துக்கள் 2ஆம் இடம் தனம். தனம் தானே எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா இவர் என்ன சொல்றாரு, பெருமை சேர் பாக்கியம். அதனாலதான் இது பெரும் தனம் சொல்லிட்டு அடுத்த வர சொல்றாரு பாருங்க. பெருமை சார் உற்றதோர் பரம புண்ணியம். அடுத்த வரி, உற்றதோர் பரம புண்ணியம், குலமும், உயரிய பணியும், உபதேசமும் சொன்னாரு. அப்புறமே சொன்னாரு வெற்றி சேர் நீர் காவனம். 7வது 8வது படிக்கும் போது வரலாறு பாட புத்தகத்தில் இருக்கும். அசோகர் சாலை நடுவே வந்து 2 பக்கமும் மரம் வைத்தார். ஆங்காங்கே குளங்களை வெட்டி வைத்தார். ஏரியை சீரமைத்தார். ஆங்காங்கே மடங்களை கட்டுவித்தார். இதெல்லாம் ஏசாரி பையங்களுக்கு நினைவுபடுத்திருக்கிறீங்க. இப்ப இந்த 9ஆம் இடத்தினுடைய காரகத்துவம். அதனால்தான் என்ன சொன்னாரு, முதவரியில் சொல்லுகின்ற பொழுது என்ன சொன்னாரு, தர்மம். அதான் அன்னச்சத்திரம் அங்கங்கே கட்டுறாங்களே, இந்த அன்னச்சத்திரத்தை செய்வது, அன்னதானம் பண்ணுவது எல்லாம் 9ஆம் இடம். அதனால்தான் தர்மம். அடுத்தபுல மடம், மடாதிபதிகள். அடுத்தபுல குலம், புகழ், கூபம், இவைகள்லாம் 9ஆம் இடத்துக்கு அதிபதி செய்கிற வேலை. அடுத்தாப்புல தந்தை மகனுக்கு செய்கின்ற உதவி. மிகப்பெரிய உதவி என்னன்னா, நீ கூட ஏதோ பெரிய எல்லாரும் நோட்டிக்கிறா, அவனுக்கு கொல்லி வைக்கணும். அப்பனுக்கு மகன் கொல்லி வைக்கணும், அம்மாவுக்கு மகன் கொல்லி வைக்கணும். நீ என்ன புது கதையை சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க? அதுதானே உலகத்தில் நடக்குது.
ஆனா நான் சொல்ல போற உதாரண ஜாதகத்துல என்னை ஒரு ஆள் ஜாதகம் கேட்டான், இந்த ஜாதகத்தை கொடுத்து இந்த ஜாதகத்தை பலன் சொல்லணும். ஏதோ எனக்கு தெரிந்த கடைசியில ஒரு கேள்வி கேட்டான், இதுல ஒரு சூட்சமம் இருக்குன்னா அவனே விடை சொன்னான். இந்த ஜாதகர் அவங்க அம்மாவுக்கு கொல்லி வைக்கல, அதுக்கு என்ன காரணம் இந்த ஜோசியத்துல இருக்கு, என்ன விதி, எந்த நூலாவது போட்டிருக்கா? சரி, அதான் கடைசியா வச்சுக்க போறேன். அதுக்கு முன்னாடி இந்த 9ஆம் இடத்தை பத்தி சொல்லிடுறான். சரி, இந்த 9ஆம் இடம் ஒரு ஜாதகத்திலே சுபக்கிரகங்கள் 9ஆம் இடத்தில் இருந்து 9ஆம் இடத்து அதிபதி கேந்திர திரிகோணங்களில் இருந்தால் அவனுக்கு தனம் உண்டு. அதெல்லாம் தாராளமா சொல்லுங்க. இனி ஒரு விஷயம் சொல்லிட்டு அதுக்கு பிறகு சொல்றேன். இன்னைக்கு இந்த தலைப்பை எடுத்ததுடைய காரணமே, சென்ற மாதத்து கூட்டத்தில் நான் பேசினதோ இல்லை அதுக்கு மாதம் மீட்டிங்கில் பேசினப்போ ஒருத்தங்க கமாண்ட் என்ற சொல்ல கருத்துரை எழுதியிருந்தான். அவன் மரியாதையை தான் எழுதியிருந்தான். சில பேர் மரியாதை இல்லாம எழுதுவான், அதெல்லாம் வெளியே சொல்ல மாட்டேன். இப்போ மரியாதையோட எழுதியிருந்தான். ஐயா, நீங்க சாரத்தை தொடமாட்டேன்னு சொன்னீங்க. சாரம் தொல்லாமல் சாரத்தை தொடாமல் தொழிலை சொல்ல முடியுமா? ஒரு ஜாதகத்திலே அவன் என்ன தொழில் செய்கிறான் என்பதற்கு சாரம் முக்கியம் அப்படின்னா. ஆனா இப்ப இன்னைக்கு என்னென்னமோ முறை இருக்கு ஜோதிட முறையில. நாங்க எடுத்துக்கிறது பாரம்பரியத்துல ராசி கட்டம் நவாம்சம், இது மட்டும்தான். நான் யார் எடுத்துக்கிறாங்களோ இல்லையா, இது 2 மட்டும்தான். சில பேர் யோகிய பார்க்கணும் அவயோகிய பார்க்கணுமாங்க. இன்னொருத்தர் திதி யோகம் கரணம், இன்னொருத்தர் முடக்கு ராசி முடக்கு நட்சத்திரம் அஷ்டவர்க்க பரலு, அப்புறம் கேபி எப்படி போறாங்க, அது வேற விஷயம். முறை இதுதான். அந்த அளவுக்குலாம் போனாங்கன்னா நம்மளுடைய மனசு வேற எங்கேயோ ஓடிடும். அதனால ராசி நவாம்சம் இதோட நின்றுக்கிட்டோம். இதுதான் ஜோசியம் எனக்கு தெரிஞ்ச வரல. ஆகவே இன்றைக்கு பேசுகிற பேச்சு அந்த நண்பருக்காகவே. அதனாலதான் சொன்னேன், முதல் கருத்தை 9ஆம் இடத்துல சொன்னேன். 9ஆம் இடத்தில் சுபர் இருந்து 9க்குடையவன் சுபக்கிரங்களோடு சேர்ந்து கேந்திர திரிகோணங்களில் இருந்தால் அவனுடைய அப்பன் சம்பாரித்த சொல்லி இவன் நல்லாக சிறப்பாக வாழ்வான். 1. 2, 9க்குடையவன் உச்சம் பெற்று அல்லது உச்சம் பெற்ற கோள்களோடு சேர்ந்திருந்து கேந்திர திரிகோணங்களில் இருந்தால் அவங்க அப்பா அம்மா சம்பாதிச்ச சொத்து இவன் நல்லா சிறப்பாக வாழ்வான். இது 2வது விதி. 3வதாக 9ஆம் இடத்திலே சுபக்கோள்கள் இருந்து இந்த 9க்குடையவன் குருவோடையோ சுக்கிரனுடையோ அல்லது புதனுடைய சேர்ந்திருந்து கேந்திர திரிகோணங்கள் இருந்தால் அருமையான சிறப்பாக வாழ்வான். 9லே குரு சுக்கிரன் இருந்து 9க்குடையவனும் நல்ல நிலையில் இருந்து இவன் செலவை கை நிறைய தாராளமாக செலவு பண்ணுவான். இதெல்லாம் மாற்றமே கிடையாது. எந்த சாரமும் தேவையில்லை, எடுத்தோடனே அடிக்கிறதுக்கு. அதுவே 9ஆம் இடத்தில் சுபகிரகம் இருந்து 9க்குடையவன் 6ஆம் இடத்து அதிபதிகள் கூடி 6, 8, 12 இருந்து விட்டாலும் அல்லது பாவகிரகங்கள் பார்த்து விட்டாலும் இவன் கடன் வாங்கி டாம்பிகமாக செலவு பண்ணுவான். இதெல்லாம் ஜோசியம்தான். இது போல நிறைய வருகிறது. அடுத்த மாசத்துக்கு வச்சுக்கிட்டான். அடுத்த வரி பாருங்க, அந்த நண்பருக்காகவே. ஒரு ஜாதகத்திலே 9ஆம் இடத்துக்குடையவன் பாபராசியில் இருந்து பாப கிரகங்களுடைய சேர்ந்திருந்தாலும் 9ஆம் இடத்தில் சந்திரன் இருந்து அந்த சந்திரன் 9ஆம் பாப கிரகங்களுடன் சேர்ந்திருந்தாலும் 9ஆம் இடத்தில் குரு இருந்து
அந்த குருவானவர் பாவகிரகங்களோட சேர்ந்து இருந்தாலும் இவன் குரு பத்தினியின் மீது மாறாத அன்பு கொண்டு இருப்பான். யோசிச்சு பாருங்க. அடுத்தது 9ஆம் இடத்ததிபதி நீசம் பெற்று அந்த நீசம் பெற்ற 9ஆம் அதிபதியோடு சுக்கிரன் சந்திரன் கூடியிருந்தாலும் மேற்கண்ட பலன்தான். 9ஆம் இடத்ததிபதி அம்சராசியில் நீசம் பெற்று அவருடன் கூடியிருந்தாலும் மேற்கண்ட பலன்தான். ஒரு ஜாதகத்திலே 9ஆம் இடத்ததிபதி அம்சராசியில் எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்து அதிபதியோடு ராசி கட்டத்தில் சுக்கிரனோ சந்திரனோ கூடியிருந்தாலும் அதே பலன்தான். அடுத்தாப்புல ஒரு ஜாதகத்திலே தேய்பிரை சந்திரன் பாபருடன் சேர்ந்து 9ஆம் இடத்தில் இருந்தால் வயதுக்கு மூத்த பெரும்போடு நட்பு வைத்திருப்பார் வச்சு கொண்டது. அடுத்தாப்புல ஒரு ஜாதகத்திலே குருவும் சுக்கிரனும் 9ஆம் இடத்து அதிபதியோடு 9ஆம் இடத்திலே இருந்தால் வசதி வாய்ப்போடு இருப்பான். அதே மாதிரிய வயது மூத்த பெண்ணோடு நட்பு வைத்திருப்பார். இது அடுத்தது. அடுத்தாப்புல ஒரு ஜாதகத்திலே சந்திரன் 9ஆம் இடத்தில் இருந்தால் இவனுடைய மனைவி இவனை விட மூத்தவளாக தெரிவாள் அல்லது மூத்தவளாக இருப்பாள். இது போல எடுத்துங்க. அடுத்தாப்புல ஒரு ஜாதகத்திலே 9ஆம் இடத்திலே சந்திரன் குரு இருந்தால் பெரும்பாலும் இவர்கள் மாமனார் வீட்டில் வாழ்கிறார்கள். அடுத்ததாக ஒரு ஜாதகத்திலே சனி 7ஆம் இடத்தை பார்த்தாலும் 7இல் இருந்தாலும் இவனுக்கு வரக்கூடிய மனைவியோ அல்லது வேறோ ஒரு மூத்ததாக இருக்கும். ஒன்று. அடுத்தாப்புல சனி 7ஆம் இடத்து அதிபனை பார்த்தாலும் அவனுடன் கூடினாலும் இந்த மூத்தது ஒன்று நட்பு இருக்கும். அடுத்தாப்புல சனி சந்திரன் கூடினாலும் அந்த சனி சந்திரன் கூடி 7ஆம் இடத்தில் இருந்தால் இவருக்கு அது போல ஒரு வாய்ப்பு அமைவதற்கு நிச்சயமான ஒரு உரிமை உண்டு. இது இரண்டாவது. அடுத்தாப்புல இந்த சனியானவர் சந்திரன் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டிற்கு 7ஆம் வீட்டு அதிபதியோடு இவர் தொடர்பு கொண்டாலும் அந்த மூத்த பெண்ணுடன் ஒரு நட்பு ஏற்படுகிறது. இப்படி இவைகள் எல்லாமே எந்த சாரமும் கிடையாது. எத்தனை ஜாதகத்தினாலும் ஜோதித்து பார்த்துக்கொள் நண்பரே. சரி, இது போல நான் நிறையா இருக்கு, சுருக்கிட்டேன். இப்போ 9ஆம் இடத்திற்கு கொஞ்சம் சொன்னோம். இது 9ஆம் இடத்துல ஒரு 9 பாடல். உடன் ஜன்ம லக்கணத்திற்கு 5 ஒன்பானில் 5 9 10 பாருங்க. முடவன் செய் காரியம் நிற்க திடமுறும் பிதாவுக்கு அரிட்டமாம். எல்லாம் தப்பைய தப்பாது, சாரங்கள்லாம் தொட்டுக்க கூட தேவையில்லை, ஊருகா மாதிரி தொட்டவே வேண்டாம் ஜாதகத்தை. உடன் ஜன்ம லக்கணத்திற்கு 5 ஒன்பானில் முடவன் செய் பாருங்க, முடவன் செய் ரவி நிற்பானாயில் திடமுறும் பிதாவுக்கு அரிட்டமாம். அந்த காலத்துல இவன் ஜாதகத்தை வச்சு அவங்க அப்பனுக்கு சொல்ல. அடுத்தாப்புல சொன்னாரு, சென்மத்தில் செய்யும் ஏழில் அடல் கதிரும் கயாம் பொன்னன் ஒன்றிலும் 3 ஆண்டு இருப்பான் சண்டை. அப்பனுக்கு 3 வயசு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா 3 வயசுலேயே அவன் போயிடுவான் அப்படின்ட்டாரு. கூறிடும் பஞ்சமர்த்தோன் குணமிகின் நவத்தின் கோலும் ஏறிட சஷ்ட அஷ்டமத்தில் இணக்கமற்று இருப்பாராயில். பாருங்க, அப்பனுக்கு அங்கே 9ஆம் இடம், மகனுக்கு 5ஆம் இடத்தை எடுத்துக்கிட்டார், லக்கணத்தை விட்டாரு. அதான் கூறிட பஞ்சமத்தோனும் குணமிகின் நவத்தின் கோலும் ஏறிட சஷ்ட அஷ்டமத்தில் இணக்கமற்று இருப்பானாயில் பாரினில் உதித்த தேயாம் பாலன் பிதிருக்கு கண்டம் சொல்லு சேரிடம் நீசமாகில் மரணமே என்று உரைப்பாயாக. என்னுடைய பேச்சை ஒருத்தர் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க நிறைய பேர். அவங்க என்கிட்ட சொல்ற கருத்து என்னன்னா,
யோ நீ பாட்டில் பேசிட்டு போ, உனக்கு தெரியும்னு நீ பாட்டில் என்னமோ லெக்சர் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறிய, எங்களுக்கு ஏதாவது புரியறது மாதிரி சொல்லு. நான் சொன்னேன் புரியறத மாதிரி சொல்லுவேன். கொடுக்கறதே 20 நிமிஷம் 25 நிமிஷம். 25 நிமிஷத்துல ஒரு பாட்டு கூட நான் விளக்க முடியாது. அதனால நான் சொல்லி ஆகலாம். ஏன்னா 10ஆம் இடமே 3 மாசம் எடுத்துக்கிட்டேன், தொடர் சொற்பொழிவு மாதிரியா. இப்ப இந்த பாடலுக்கு விளக்கம் சொல்லிடுறான். கூறிடும் பஞ்சமத்தோனும் குணமிகு நவத்தின் கோலும். அதாவது ஒரு ஜாதகத்துல எந்த ஜாதகம் இருந்தாலும் 5ஆம் வீட்டு அதிபதியும் 8ஆம் வீட்டு அதிபதியும் 6, 8, 12ஆக இருந்து இவற்றில் ஒன்று நீசம், அதாவது 5 கூடிய நீசமாக இருந்தாலும் அந்த 9 கூடிய நீசமாக இருந்து இவங்க 2 பேரும் சஷ்டாஸ்தானத்தில் இருந்து அந்த திசை வருகின்ற பொழுது அப்பனுக்கு கண்டம், அதான் ஈனன்னு சொல்லிட்டார். இதெல்லாம் சோதிச்சு பார்க்க வேண்டிய, சோதிச்சே பார்க்க வேண்டிய சரியாவே இருக்கும். ஒன்னாச்சா? 2, தந்தையின் லக்கணத்திற்கு தனையனும் 8இல் பிறப்பானாயில், தந்தையின் லக்கணத்திற்கு தனையனும் 8இல் பிறப்பானாயில் நிந்தனை செய்து நீசனும் எதிரியாவான். இப்ப லக்னாதிபதியும் 9ஆம் இடத்ததிபதியும் 6, 8, 12 வச்சுக்குவேன். இல்ல அப்பன் ஜாதகம் தெரிஞ்சுன்னா அவன் லக்கணமா இவன் லக்கணத்தை எடுத்துக்கலாங்க வச்சுங்க. அதான் தந்தையின் லக்கணத்திற்கு தனையனும் 8இல் பிறப்பானாயில் நிந்தனை செய்ய நீசனும் எதிரியாவான். இதுல ஒரு சந்தேகம் உங்களுக்கு வராது. அப்பன் மகன் லக்கணம் 2 பேரும் 6, 8 வரக்கூடாது. இதுதான் விஷயங்க. நிந்தனை செய்து நீசனும் எதிரியாவான். அடுத்தவரி சொன்னார் பாருங்க, தந்தையனும் தனையமும் ஜென்மனானால், 2 பேரும் ஒரே லக்கணமா இருந்துட்டான்னு வச்சுக்க. தந்தையும் தனையனும் ஜென்மமானால் அடுத்தவரி போட்டார் பாரு, பல பேரை நிந்தனை செய்து பாருங்க, பல பேரை நிந்தனை செய்து சிறப்பாக வாழ்ந்துருவானாம். 2 பேரும் செராக்ஸ் எடுத்த மாதிரி ஒரே கொள்கை உடையவனாம். உங்க அப்பா எங்கடா? அந்த ஆளு எனக்கு வெளியே போயிட்டாரு, எனக்கு தெரியாது, வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டே சொல்லுவான். சொல்லிட்டு அந்த ஆள் போனுக்குறேன், எப்பா நீ அவன் கிட்ட கடை வாங்கினியா? வந்தான், ஒரேடியா ரத்து விட்டேன். அதான் சொல்றாரு பாரு, தந்தையின் லக்கணமும் தனையின் லக்கணமா ஒன்றான பல பேரை நிந்தனை செய்து சிறப்பாக வாழ்ந்துறாங்க 2 பேரும். இதை விட உங்க எந்த சிஸ்டத்தினால இது போல எடுக்க முடியுமா? பதில், உலகத்தில் எத்தனை சிஸ்டம் சொல்றாங்களே, இதை எடுக்க முடியுமா? எவ்வளவு அழகான பாட்டு. அடுத்து சொன்னாரு, காரியும் புதனும் 7இல் கலந்திட கதிரோன் பார்க்க. ஏன்னா நான் அவருக்காக சொல்லிடுறையோ, ஒழுங்கா பாட்டு சொல்லியா. காரியம் புதனில் 7இல் நிற்க நான் ஏத்துக்கிறேன். ஆனா அதை எப்படி கதிரவன் பார்க்க முடியும்? முடியாதுல்ல. அப்ப நீ கதிரவனை 7ல போட்டுக்க, அவ்வளவுதான், தீர்த்து போச்சு. காரியம் புதனும் 7இல் நிற்க கதிரவன் பார்க்க. பாருங்க, வீரியம் குறைந்து காணப்படும் விளங்காத மக்களாகும். அடுத்தவரை பாரு, வீரியம் குறைந்து காணப்படும் விளங்காத மக்களாகும். நாரியர் பாட்டன் பாட்டியர் சந்ததியற்று போகும். மாறிய அடுத்தவரை சொன்னாரு, சேரிடம் நீசமானால் தந்தைக்கு மரணமே. ஆட்சியோடு உச்சகேந்திரம் அம்புலி பௌமன் சுங்கன் சாச்சனியா இருக்க தனமடு மெத்தவிடா மாச்சியான் நஞ்சை பூஞ்சை மன்னருக்கு மன்னராம் காட்சியில் தெளிந்து கண்டறிந்து இதை சொல்வாயாக. வேமகவி பாட்டல். இது கன்னியா லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல இந்த சுக்கிரனும் சந்திரன் சேர்ந்தாங்கன்னு வச்சுங்க, அருமையான பலன். எல்லாம் ஒரே அடி. அடுத்தவர் சொன்னாரு, பாரப்பா இன்னும் ஒரு புதுமை வேலை, பகலவனும் சனியும் பாம்புடன் கூடிட கூறப்பா குமரன் உதிக்கும் முன்னே
கொற்றவனை பிதிருக்கு கண்டம் சொல்லு. பாருங்க, கூரப்பா குமரன் உதிக்கும் முன்னே கொற்றவனே பிதிருக்கு கண்டம் சொல்லு. ஆரப்பா அத்தளத்தோன் சுபனை கூடிட்டாலும் அப்பனே கண்ணுற்று நோக்கினாலும் சீரப்பா சில காலம் பிதிரிருந்து ஊருக்கு போவானேனா. இவைகளெல்லாம் வந்துங்க அருமையான பாடல்கள். கதிரவருக்கு 2 ஆறில் காரிசேர் தந்தைக்காக அது, மதிதனுக்கு 2 பன்னெண்டில் மாதுசேர் மைந்தனுக்காக அது, கதிர் செய் அரவங்கூடி காரகத்தான் நிற்க அத்துறை தன்னில் தந்தைக்கு அரிட்டம் என்று உரைப்பாயா. அடிச்சிருக்குது. இன்னொரு பாடல் சொன்னார், அழகான பாட்டு. பாக்கியம் 6ஆம் வீட்டில் பகர்கின்ற சனியோடு வெய்யோன் மேவ, பாக்கியம் 6ஆம் வீட்டில் பகர்கின்ற சனியோடு வெய்யம் வேக, கூரப்பா குபரனுக்கு வித்தை பூத்தை குவலயத்தில் பிரசங்கி செய்வான் காலை, வீரப்பா வேறிடத்தில் நிற்பானாயின் வித்தகனாம் கூத்தாடி வேடக்காரன். அதே போட்டாரு. சீரப்பா போதருடைய கடாச்சாரத்திலே சிறப்பாக கொள்ளான். சூரியனுக்கு 12ல சனி இருந்தா என்ன ஒரு அழகா பாட்டு சொல்றாரு பாருங்க. அரைந்துட்டேன் இன்னும் ஒன்று அறைய கேளு, அலனவளுக்கு பின்னால் அலறி மைந்தன் பறைந்திட்டேன் பண்டு பொருள் அகமம் உள்ளோன் பாருலகில் பலதார மோகம் உள்ளோன். அடுத்தவரே குறைத்திட்டேன் குமரனுக்கு 8-10 குவளையிட்டு வருவானே சண்டன் தானம், சிறந்திட்டேன் குமரனுக்கு யோகம் சொல்லு சிறப்பாக வாழ்ந்திருவான் காலையிலேனார். இப்படி 9ஆம் இடத்திற்கு ஒரு 9 பாட்டு சொன்னேன். மணி என்னங்க? 1/2 மணி நேரமா ஆயிடுச்சுங்களா? சரி, அடுத்தவள இந்த உதாரண ஜாதகம் என்ன நிறைய இருக்கு. உதாரண ஜாதகம் சொல்லிட்டு போவோம். ரொம்ப சிந்திக்க வைக்கிற ஜாதகம். லக்னம் மீன லக்னம். லக்னத்துல சூரியன், 2ஆம் இடத்துல சுக்கிரன் ராகு, 2ஆம் இடத்துல இருக்கிற 9ஆம் இடத்துல அதாவது துலாத்திலே கேது, விருச்சிகத்திலே சனி, தனுசிலே செவ்வாயும் சந்திரனும், 12லே குரு புதன். யாரும் எழுதுறாங்க ஒன்றும் பரவாயில்ல, உங்களை கேள்வி கேட்க மாட்டோம். எழுதியிருந்தா தானே அந்த கிரகம் விட்டு போச்சு இந்த கிரகம் விட்டு போச்சு சொல்லுவீங்க. என்னங்க? சதய நட்சத்திரம் இல்ல, சதய நட்சத்திரம் நட்சத்திரம்லாம் பார்க்காதீங்க, நீங்க ராசியை மட்டும் பாருங்க. நீங்க அதாவது நம்ம கொள்கையே என்னன்னா சாரம் எடுக்கிறது இல்ல. திசாபுத்தி ராசி, திசாபுத்தி, நவாம் தந்திர கிரகம் எப்படி இருக்கு இதை மட்டும் தான் ஃபாலோ பண்றது. இப்ப இந்த குப்புசாமி விதி எவ்வளவு அழகான விதின்னு நான் சொன்னேன். யாருங்க எடுத்துக்க மாட்டீங்க, பரவாயில்ல. லக்னாதிபதி 12க்கு போயிட்டாரு, சொன்னாச்சா. அதுக்கப்புறம் 1, 5, 9 பார்த்து சொன்னேன். 5, 9 பாருங்க. 5 கூடையவர் யாருங்க? அந்த சந்திரன். 9 கூடையவர் யாருங்க? இது 2 பேர் எங்க உட்கார்ந்து இருக்காங்க? ஐயா சொல்லிட்டாரு பாருங்க 10ல. அப்ப ஒரு ஜாதிக்கு திரிகோணாதிபதிகள் பாருங்க 5, 9 கூடிய திரிகோணாதிகள் 10ல உட்கார்ந்து இருக்காரு. அடுத்தாப்புல கேந்திரம் பாருங்க 1, 4, 7, 10 கேந்திரங்களா. தனுசு லக்னத்துக்கு யாரு? குருவும் புதன் தானுங்களா. அப்ப 2 பேரும் சேர்ந்து 12ஆம் உட்கார்ந்து இருக்காங்க, குருவும் புதன். அப்ப இங்க திரிகோணாதிபதிகள் 2 பேரும் சேர்ந்து ஒரு ஜாதியில 10ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்காங்க. இவங்க 2 பேரும் கேந்திராதிபதிகள் 12ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்காங்க. அடுத்தாப்புல சனி 9ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கு. பாருங்க, உடம்பு நாளா சொன்ன பாருங்க. உடன் ஜன்ம லக்கணத்துக்கு 5, 9, 10 சொன்னேன் பாருங்க. அதுக்காக தான் இந்த இதை எடுத்து சொன்னோம். அப்ப உட்கார்ந்து இருக்காங்க.
இப்ப நான் வந்து உங்களுக்கு சொல்ல வந்த கருத்து என்னன்னா, இந்த ஜாதகர் வெளிநாட்டுல இருக்கார். வெளிநாட்டுல எவ்வளவு சொல்ற சம்பாதிக்கிறேன் அது வேற. அம்மா மதுரையில இருக்கு, செத்து போச்சு, இவனால வர முடியல. இவன் கோடி கோடியா சம்பாதிக்கலாம், இவங்க அப்பையும் கோடி கோடியா இங்க வச்சிருக்கலாம், அது வேற விஷயம். இவன் ஒரே பையன் அல்ல. இந்த ஜாதகத்துல அப்படி என்ன அமைப்பு இருக்கிறது? நானே சிந்தித்தேன். என்னுடைய சிற்றறிவுக்கு ஏற்றவில்லை, என்னுடைய மட்டரகமான அறிவுக்கு ஏற்ற வகையில் சிந்தித்தேன். இருக்கட்டும், ஏன்னா என்னமோ சொல்லுவாங்களா, ஐயா இவங்க சொல்லுங்கிற போது அடியேனுக்கு அடியேன் அப்படிங்கிறது மாதிரியே இருக்குடா. இருந்தாலும் என்னோட எவ்வளவோ பெரியவர்கள்லாம் இருக்காங்க பாருங்க. ஏன் சிந்தித்தேன், பரவாயில்ல இருக்கட்டும். நானே 4 தாழ்த்திட்டேன், அடுத்தவங்க தாழ்த்த கூடாதுங்கய்யா. இப்ப நீங்க வந்து எடுக்கிறது வந்து என்னன்னா, நம்மள வந்து என்னென்னமோ சொல்றோம். செல்வம் வந்திருக்கோம், பலம் இருக்கு, ஒரு ஜாதகம் போட்டிருக்காரு, 2-11 ஸ்ட்ராங்கா இருக்கு, செல்வத்துக்கு அதிபதி எல்லாம் நிறையிட்டுங்க. இப்ப இந்த ஜாதகத்துக்கு ஒரு பலன் சொல்லும் போது நான் கிளம்பிடுவேன், அது வேற விஷயம். அப்ப நம்ம என்ன கருத்து என்றால், இப்ப என்னன்னா, கர்மம் செய்வது இவன் ஏன் வந்து தன் தாய்க்கு கர்மம் செய்யவில்லை? அடுத்த கேள்வி அவன் அப்பன் கேட்டான், என் பையன் நான் சாகும்போது எனக்கு கர்மம் செய்ய வருவானா? நல்ல கேள்விதானுங்களா? இப்ப ஒரு ஜாதகத்துல வந்து அம்மா ஸ்தானம் எடுங்க, அம்மா ஸ்தானம் எதுங்க 4, அம்மா ஸ்தானத்துக்கு கர்ம ஸ்தானம் எதுங்க 10. அப்ப அம்மா ஸ்தானாதிபதியும் அம்மா ஸ்தானத்துக்கு 10 கூடிய கர்ம ஸ்தானாதிபதி ஒண்ணு சேர்ந்து இவன் லக்னத்துக்கு எங்க போயிட்டாங்க? 12ல போயிட்டாங்க அப்படின்னு நான் எடுத்தேன். இது சரியா இல்லையா என்பது எப்படியும் தெரியல. ஐயெல்லாம் விளக்கம் சொல்லுவாருங்க இதோட சிறப்பா. நான் எடுத்தது எதாங்க, அம்மா ஸ்தானம் 4ஆம் இடம். அதனாலதான் சொல்லுவாங்க, 10ஆம் இடத்தினுடைய பெருமை சொல்லுகின்ற பொழுது 10ஆம் இடத்துல ஒரு பாவியாக இருக்க வேண்டும், 10ஆம் இடத்துல ஒரு பாம்பாவது இருக்க வேண்டும், 10ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தால் அவனுக்கு வந்து கர்மம் செய்ய ஒரு புத்திரம் பிறப்பான். இப்படி நம்ம ஜோதிட சான்றோர்கள் விதி அமைச்சிருக்காங்க. இப்ப இந்த 10ஆம் இடத்துல நான் என்னுடைய சிற்றறிவுக்கு சிந்தித்தது என்னன்னா, ஆகவே அம்மா ஸ்தானம் வந்து 4ஆம் இடம், அந்த 4 கூடிய ஒரு புதன், அன்மாசானத்துக்கு 4ஆம் இடத்திற்கு 10ஆம் இடம் வந்து குரு, இவர்கள் 2 பேரும் சேர்ந்து 12ஆம் இடத்தில் இருக்கிற காரணத்தினால் இது அம்மாவுடைய இறுதிச் சடங்கு அவனால் கலந்து கொள்ள முடியவில்லை, முடிச்சுட்டான். இப்ப அடுத்த கேள்வி அங்க அப்பன் கேட்டான், வருவானா? அவங்க அப்பா இடம் எத்தனை? 9ஆம் இடம். 9ஆம் இடத்துல சனி இருக்காரு. நல்லா கவனிங்க, 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சனி பகவான். அப்ப அவனுக்கு ஆகாது, அதனாலதான் இவன் இங்க இருக்கான், அவன் அங்க இருக்கிறான். இப்ப 1-9 வச்சுங்களா, ரைட் ஆச்சு. எதுக்கு இந்த 9ஆம் இடத்துக்கு 10ஆம் இடம் யாருன்னு பார்த்தேன். அப்ப சிம்மத்துக்கு யாரு? சூரியன். இப்ப இந்த சூரியனும் இவரு எப்படி இருக்காங்க? 1-9 இருக்காங்க. இவரு திரிகோணத்துல இருக்காங்க, நல்ல இடத்துல இருக்காங்க, கண்டிப்பா வந்துரும் ஐயான்னு ஏதோ ஆறுதல் சொன்னேன் என்று சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆகிற காரணத்தினால் இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அவளாக கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.